நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். மாதுள உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஏசையாவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சென்ற வாரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆரம்ப சில வசனங்களை நாம் தியானித்தோம். அந்த வசனங்களுக்கு ஊடாக 3, 4, 5 வசனங்கள் அதில் நாம் தனியாக தியானிக்க வேண்டிய வசனங்களாக இருக்கின்றன. அந்த 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வியோடு கூட பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பிக்கிறார். பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று என்று சொல்லும் பொழுது நாம் பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் 2ஆம் வசனத்திலே கொடுக்கிறார். கூடாதே, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைக்கலாம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு சமமாக இந்த ஞானஸ்நான நிகழ்வு அமைகிறது என்பதை பற்றி அங்கே விளக்குகிறதாக பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்ற பொருளே ஒரு சர்ச்சைக்குரிய பொருள் தான். பலரும் பலவிதமாக இதை குறித்து பேசி அதனுடைய முக்கியத்துவத்தை வெவ்வேறு கோணங்களிலே பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் அதை வேதத்தின் அடிப்படையில் சரியாக அதை நிதானித்து அறிவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள ஒரு ஏற்கனவே ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை பதித்து வைத்திருப்பவர்கள் தான் பெரும்பாலும். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கருத்தை அவர்கள் அடிமட்டத்திலே கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்னதான் வேதத்தின் ஆதாரத்திலே அதனுடைய பொருளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதை தியானிப்பதற்கு முன்னதாக ஒருவேளை ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட விளக்கத்திலே நீங்கள் சார்ந்திருப்பீர்களானால் அதை கொஞ்சம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்ற ஆவலோடு இதை கேட்பது நல்லது. கருத்தை திணிப்பது நோக்கமல்ல. வேதத்தின் வேதம் என்ன சொல்லுகிறது ஞானஸ்நானத்தை பற்றி என்று சொல்வதை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும். பவுல் அப்போஸ்தலன் இந்த 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய விளக்கத்தை குறிப்பிடுகிறார். எதற்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார்? நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் சிலுவையில் அறையப்பட்டவன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அவனும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுந்தது போல இந்த பழைய மனுஷன் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் ஒரு புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறான். இந்த செயலை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செயல்தான் ஞானஸ்நானம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் இதைத்தான் தெளிவாக்குகின்றன. கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுதல். இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறது? ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது நடைபெறுகிறதா? இல்லை. எப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ, எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, எப்பொழுது நாம் விசுவாசிகள் ஆகிறோமோ, இதெல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கிறது, ஒரே செயலைத்தான் குறிக்கிறது. வேறு பதங்களிலே வாக்கியங்களிலே குறிப்பிட்டாலும் இவை அனைத்தும் ஒரே செயல்தான். மறுபிறப்பு, தேவனுடைய பிள்ளையாதல், அப்போது நடைபெறக்கூடிய ஒரு செயல்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாக நாம் எண்ணப்படுகிறோம். நம்முடைய பாவ மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பாவ மனிதன் இருக்கிறானே, பாவம் செய்யக்கூடிய தன்மையுள்ள மனிதன் இருக்கிறானே, அந்த பாவ மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாமே இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் செய்தது இல்லை. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர். ஆகவே பாவ மனிதனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது இங்கே சிலுவையிலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை தன்மையில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையை நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படி நம்முடைய நிலையிலே நின்று அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது இந்த நிகழ்வு உள்ளாக நடைபெறுகிறது. உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். எப்படி மாற்றம் அடைகிறோம்? நம்முடைய பாவ மனிதன் அவரோடு கூட மரித்து விட்டான் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அவரோடு கூட ஐக்கியப்பட்ட நிலைக்கு வந்து விடுகிறோம். அவரோடு கூட நாமும் மரித்து விட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். பழைய மனிதன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிகள் ஆகும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது உள்ளாக நடைபெறக்கூடிய ஒரு செயல். சரீரத்திலே வெளிப்படையாக தெரியக்கூடியதல்ல. அதைத்தான் ஆண்டவர் அங்கே நிக்கோதேமை குழக்கும்போது இது ஆவியினால் பிறத்தல். இது வெளியே பார்க்க முடியாது. காற்று எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வீசும்போது அதை உணரத்தான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆகவே உள்ளால் நடைபெற்ற ஒரு மாற்றத்தை, இருதயத்தில் நடைபெற்ற ஒரு மாற்றத்தை வெளிப்படையாக உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சாட்சியின் ஒரு அனுபவம் தான் இந்த ஞானஸ்நானம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நம்ம தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ஏற்கனவே அவருடைய மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஆகவே அந்த மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நம்முடைய பாவ மனிதனும் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரணம் அடைந்த போதே நம்முடைய பாவ மனிதன் இருக்கிறானே அவரோடு மரித்து விட்டான். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு நாம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. புதிய ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது போல நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். இப்போது இந்த ஞானஸ்நானமானது எதை காட்டுகிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய பாவ மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு மரித்து விட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது அவன் புதிய மனிதனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்குள்ளே புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட எழுப்பப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சாட்சி. உள்ளான ஒரு அனுபவத்தை வெளிப்படையாக சாட்சியிடுவது தான் ஞானஸ்நானம். இது இந்த பகுதியில் மட்டுமல்ல, மற்ற பகுதிகளையும் இதை குறித்து நாம் விளக்கங்களை பார்க்கிறோம்.
ஆக ஞானஸ்நானத்தினுடைய சரியான பொருளை அறிந்து கொள்வது நம்முடைய ஐயப்பாடுகளுக்கு எல்லாம் தெளிவாக்கும் என்பதிலே சந்தேகம். பழைய மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது புதிய மனிதன் தான் உயிரோடு வாழ்கிறான். ஒரு புதிய மனுஷன் வாழ்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அல்லவா என்று சொல்லுகிறது அல்லவா? அப்போ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். உள்ளாக நடைபெறக்கூடிய மாற்றத்தை வெளிப்படையாக காண்பிப்பது. யாருக்கு காண்பிக்கிறோம்? உலகத்துக்கே காண்பிக்கிறோம். நான் பழைய ஆள் இல்லையா, என்னுடைய பாவ மனுஷன் செத்து போயிட்டான், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், என்னுடைய பாவ மனிதன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அதை ஆணி அடித்து விட்டார். அவரோடு கூட என்னுடைய பழைய மனுஷன் ஆணி அடிக்கப்பட்டு விட்டான். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல நானும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். என்னுடைய பாவ மனிதன் இருக்கானே, பழைய மனிதன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்போ நான் பழைய ஆள் இல்லை, அதை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ நான் புது ஆள், தேவனுடைய பிள்ளை, நான் மறுபடியும் பிறந்தவன், புதிதான ஜீவனைக்கு பெற்றுக்கொண்டவன், புது சிருஷ்டி என்று காண்பிப்பதற்காகத்தான், நான் அவரோடு எழுப்பப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஞானஸ்நானம் வெளிப்படையாக காண்பிக்கப்படுகிறது. இப்போ கிறிஸ்துவோடு நாம் மரித்தல், அவரோடு அடக்கம் பண்ணப்படுதல், அவரோடு உயிர்த்தெழுதல், இதை வெளிப்படையாக உலகத்துக்கு நாம் சாட்சியாக அறிவிக்கிற ஒரு செரிமனி என்று சொல்லலாம், ஒரு செயல் என்று சொல்லலாம். இப்போ இந்த செயலினாலே நாம் மறுபடியும் பிறக்கவில்லை, மறுபடியும் பிறந்ததினாலே இந்த செயலை செய்கிறோம். விசுவாசியான பிறகுதான் இந்த ஞானஸ்நானம் என்ற செயல் இது வருகிறது. நாம் அதை பின்னால் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ ஞானஸ்நானத்தினுடைய பொருள் இதுவாகத்தான் இருக்கிறது. ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் உலகத்திற்கு ஒரு சாட்சியை அறிவிக்கிறோம். பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உலக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பழைய ஆள் இல்லை, புது ஆள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் பிறந்தவன் என்று உலகிற்கு காண்பிக்கிறோம். இது பல்வேறு விதத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக இதனுடைய முறை என்ன என்று பார்க்கும்பொழுது, வேதத்தில் பார்க்கும்பொழுது, அந்த வார்த்தைக்கு ஞானஸ்நானம் என்ற வார்த்தையினுடைய பொருள், அதாவது விசுவாசி எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் இருக்கிறதே, இந்த ஞானஸ்நானத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள கிரேக்க பதம் மூழ்குதல் என்ற ஒரு பொருளைத்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக ஸ்நானங்களை பற்றி சொல்லும்போது தெளித்தலை பற்றி, ஊற்றுதலை பற்றி எல்லாம் உள்ள வார்த்தைகள் மற்ற இடங்களிலே வருகின்றன. ஆனால் விசுவாசிகள் எடுக்கக்கூடிய, தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் இருக்கிறதே, விசுவாசிகளின் ஞானஸ்நானம், இது மூழ்குதல் என்ற பொருளிலே வருகிறது. இம்மர்ஸ், டிப். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம பார்த்தாலே அதனுடைய ஞானஸ்நானத்தினுடைய பொருள் அடக்கம் பண்ணப்படுதல். அடக்கம் பண்ணுறது எப்படி அடக்கம் பண்ணுவோம்? சும்மா ஒரு இடத்துல ஒரு லேசாக குழியை தோண்டி மாவுடலை அதில் போட்டு அப்படியே மண்ணை தெளிச்சிட்டு வந்துடுவோமா? இல்லை, எந்த அளவுக்கு ஆழமாக தோண்ட முடியுதோ தோண்டி உள்ளே வைத்து அதை மூடி இறுக்கி, இல்லையா, மேலே ஒரு கலரை வேற கட்டிடுறது இல்லையா? அடக்கம் பண்ணப்படுதல். இப்போ அடக்கம் பண்ணப்படுறது பூமியில் இல்லையா அடக்கம் பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே என்ன அடக்கணும்? இப்போ சமீபத்தில் பின்லேடன் பற்றி இல்லை செய்தியை கேட்டிருப்பீங்க இல்லையா? இல்லையா, பின்லேடன் ஜலத்திலே தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜல சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே ஜலத்தில் சமாதி பண்ண வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை. ஒரு அடக்கம் பண்ணப்படுதலை காட்டுகிறது. அடக்கம் பண்ணப்படுதல் முழுதுமாக அங்கே முழுகுதல் இல்லையா, அதை தெளிக்கிறது இல்லையா, அதை நம்ம நன்றாக அறிவோம். அது மட்டுமல்ல, அப்போ அது மூழ்குதல் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளே அது அப்படி விதமாக வருகிறது. அது மட்டுமல்லாது அதனுடைய பொருள் அடக்கம் பண்ணப்படுவதை காட்டுது இல்லையா? அடக்கம் பண்ணப்படுவது முழுமையாக சரீரத்தை அடக்கம் செய்த பூமிக்குள்ளே அப்படியே முழுசுமாக வச்சிடும் இல்லையா? அதே போல் தண்ணீருக்குள்ளே முழுகி அடக்கம் பண்ணப்படும் என்ற முறையை காட்டுகிறது. அதே போல் எழுந்திருத்தல். இப்போது அந்த ஞானஸ்நானத்தினுடைய, விசுவாசிகளுடைய ஞானஸ்நானத்தினுடைய முறையே அது மூழ்குதல், மூழ்கி எழுந்திருத்தல். இது ஒரு சடங்கு என்று கூட சொல்லலாம்.
பொதுவாக சடங்கு என்று சொல்லும்போது ஒரு ரிச்சுவல் செரிமனி என்று சொல்லும்பொழுது என்ன சொல்லு, ஒருவர் இன்னொருவருக்கு நடப்பிக்கக்கூடிய ஒரு செயல். ஞானஸ்நானம் நானே எடுத்துக்க முடியாது, நம்மளே எடுத்துக்க முடியாது, இன்னொருவர் நமக்கு செய்ய வேண்டும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். விருத்த சேதனம் தானே இல்லையா, அவங்கவுங்க விருத்த சேதனம் பண்ணிக்க முடியாது, அடுத்தவங்க இன்னொருத்தர் ஒரு ஆசாரியன் பண்ணணும் இல்லையா. இதே போல தான் இது ஒரு செரிமனி. இது ஒருவேளை சடங்குன்னு சொன்னாலும் இது அவசியம்தான். ஏன் அவசியங்கிறத பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். அப்போது அதனுடைய முறை என்ன? மூழ்கி எழுந்திருத்தல் அடக்கம் பண்ணுப்பதற்கு சமமாக இருக்கிறது. என்னுடைய பழைய மனுஷன், செத்துப்போன மனுஷன் இருக்கானே, பாவ மனிதன், அவன் கிறிஸ்துவோடு மரித்தது மட்டுமல்ல, கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்டவன். இப்போ நான் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு நான் எழுந்திருக்கிறேன். இது உள்ளாக நடைபெற்ற மாற்றத்தை வெளிப்படையாக சாட்சியிடுதல். ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாச அறிக்கையை அங்கே காண்பிக்கிறான், உலகத்துக்கு காண்பிக்கிறான், விசுவாசுக்கு காண்பிக்கிறான், சுற்றிலும் உள்ள மக்களுக்கு காண்பிக்கிறான். அப்போ அவங்க பார்க்கும்போது இவனை பற்றியுள்ள ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருகிறது. என்ன, ஐயோ இவன் தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் பிறந்தவன். அது ஒரு எச்சரிப்பாக இவனுக்கு அமையும். ஏன்னா இவன் மற்றவங்களை போல வாழ முடியாது, உலகத்தை காண்பித்து விட்டான், தேவனுடைய பிள்ளைன்னு வெளிப்படையாக காண்பித்து விட்டான். ஆகினால் அவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்பட முடியாது, அவர்களோடு பாவம் செய்ய முடியாது. அது இவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக கூட இது அமைகிறது. இது பல விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் பெறுவது அவசியமா என்றால் அவசியம்தான். அதனுடைய பொருள் தெளிவாக அதனுடைய அவசியத்தை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷருக்கு கொடுத்த கட்டளை. மத்திய சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் என்ன பார்க்குறோம்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்கிறார். மார்க் 16:16 அப்படி சொல்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துலேயும் கடைசியில் வருது இல்லையா. நீங்கள் எல்லாருக்கும் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் சகல ஜனங்களையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு இறுதி கட்டளையாக இருந்தது. அப்போ இது தேவனுடைய கட்டளை. ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை இருக்கும் பொழுது அதை பெற வேண்டும் என்பதும் தேவன் கொடுத்த நம்ம கட்டளையாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போ இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லி ஞானஸ்நானத்தை பற்றி பொதுவாக குறிப்பிடும்போது தேவனுடைய ஆலோசனை. மற்ற ஞானஸ்நானத்தை பற்றி இந்த பரிசேயருடைய அந்த யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லுகிற வாரத்தில் என்ன சொல்கிறது? அவர்கள் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு தேவனுடைய நீதின்னு சொல்லியிருக்குது. இப்படியெல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து தெளிவாக அங்கே விளக்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது விசுவாசித்து உடனே அவர்கள் அடுத்ததாக செய்யக்கூடிய செயல் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம்னா ஒவ்வொரு மனம் திரும்புதலுடைய அந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது அவர் மனம் திரும்பினார்கள், விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆகவே இது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் மாதிரிகளாக காணப்படுகின்றன. ஒரு கட்டளையாக காணப்படுகிறது, தேவனுடைய ஆலோசனையாக காணப்படுகிறது, தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது. அடுத்த இது பார்ப்போம், ஞானஸ்நானம் யார் பெற வேண்டும் போது அதுக்கு பதில் வந்துடுது இல்லையா. அது ஒரு விசுவாசி தான் ஞானஸ்நானம் பெறணும். ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மார்க்கில் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பொருளை பற்றி தனியாக நான் பார்க்கணும். ஏன்னா இதில் இடறி போய் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய. இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? விசுவாசம், அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் பண்ணி விசுவாசத்துக்குள் நடத்துறது இல்லை இல்லையா. இப்போ நமக்கு நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தாச்சுன்னா தலைகளை தான் நடக்குது இல்லையா. ஞானஸ்நானம் கொடுத்து பிள்ளையாக்குறது இல்லை, அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை, அது முறையில்லை. விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தல், சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தல்.
வேதத்தில் நடந்த அந்த கிறிஸ்தவ ஞானஸ்நானம் அத்தனையும் பார்க்கும் பொழுது விசுவாசித்தவர்கள், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று தான் பார்க்குறோம். ஆகவே ஒரு விசுவாசி கொடுக்க வேண்டியது ஒரு சாட்சி, ஞானஸ்நான சாட்சி. ஆகவே ஒரு விசுவாசிக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு மத சடங்குக்காக கொடுப்பதல்ல, ஒரு மதத்தில் சேர்க்கறதுக்காக கொடுக்கறதில்ல. இது பற்றிய தவறான சில கருத்துக்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே ஞானஸ்நானத்தினுடைய முறையை பற்றி பார்த்தோம், யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து ஞானஸ்நானம் பெறுவது அவசியமா என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஞானஸ்நானம் பெற்றதனுடைய நோக்கம், அடிப்படையான நோக்கம் என்ன? கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கமிடப்படுதல், உயிரோடு எழுந்தல், இதோடு நாம் ஒன்றித்தவர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அவருடைய மரணத்தோடு, அவருடைய அடக்கத்தோடு, அவருடைய உயிர்த்தெழுதலோடு நாம் ஒன்றித்தவர்கள், ஒன்று சேர்ந்தவர்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு சாட்சியின் அனுபவமாக காணப்படுகிறது. அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞாபகத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சாட்சியின் ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இன்னும் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது 1 பேதுரு 3:21 என்ன சொல்கிறாரு? இது இந்த ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ தேவனை பற்றி நல் மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கை என்று தான் பார்க்கணும். ஆகவே இது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள சில கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் என்று கூட சொல்லலாம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி என்ன ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லக்கூடிய கருத்து என்ன? அது விசுவாசிகளும் தவறாக அதை சொல்லுகிறது உண்டு, மற்றவர்களும் அதை பற்றி தவறாக சொல்கிறவர்கள் உண்டு. தவறான ஒரு போதனையே இருக்கிறது என்று பார்க்கணும். முதலாவது பார்க்கும் பொழுது, இன்றைக்கு விசுவாச வட்டத்தை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய, இடர பண்ணக்கூடிய ஒரு வசனம் மார்க் 16:16. அதில் என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ இதை வைத்துக்கொண்டு அப்போது ஞானஸ்நானம் பெற்றவன் தாயா ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்நானம் பெறாட்ட ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் பரலோகத்துக்கு போக முடியாது என்ற ஒரு உறுதிப்பாடு. ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லியிருக்கா இல்லையா? அந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அந்த ஞானஸ்நானத்தினுடைய பொருள் எவ்வளோ தெளிவாக நமக்கு அதற்கு முந்தைய பகுதிகளில் விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேதத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா? பல பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கணும். ஞானஸ்நானத்தினுடைய பொருள் என்ன, யார் எடுக்கணும், ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன. இந்த வசனத்தை, அதாவது ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பதா? ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லைன்னு வருதாங்க? இல்லை. அங்கே கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் விசுவாசத்துக்கு தான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருந்தாச்சுன்னா ரைட். இல்லை, அங்கே கொடுக்கப்பட்ட முக்கியமான அதில் முக்கியத்துவம் விசுவாசத்திற்கு. ஏன்னா அடுத்த பகுதி என்ன சொல்லியிருக்குது? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஞானஸ்நானத்துக்கு அங்கே முழு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படி தானே வரணும் இல்லையா? அப்போது நம்ம கரெக்டாக எந்த குழப்பமும் இல்லாமல் நாம் இந்த முடிவுக்கு வந்துடலாம். ஞானஸ்நானம் ரட்சிப்பு கொடுக்கும். இது ஞானஸ்நானத்தை குறிப்பதற்காக, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்காக சொல்லப்பட்டதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை குறிப்பதற்காக, அதற்குள்ள முக்கியத்தை காண்பிப்பதற்காகத்தான் இது குறிப்பிட்டிருக்கிறதே தவிர ஞானஸ்நானத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அல்ல. ஏன்னா அது தொடர்ந்துள்ள வசனம் அதுதான் சொல்லுது. விசுவாசியாதவனோ, அப்படி எப்படி வந்திருக்கணும்? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு வந்திருக்கணும். வரல. அங்கே கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் விசுவாசத்திற்கு. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மற்ற வசனங்கள் இதற்கு ஒத்து வருது இல்லையா? யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அதுதான் சொல்லியிருக்குதுங்க. அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அங்கே ஞானஸ்நானத்தை பற்றியெல்லாம் அங்கே ஒன்றும் வரல இல்லையா?
இப்போ மற்ற பகுதிகளையும் பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் ரட்சிப்பு என்ற பொருளிலே அங்கே எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. ஞானஸ்நானம் ரட்சிப்பை கொடுக்காது. ஏன்னா அந்த வசனம் ஞானஸ்நானத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறிப்பதல்ல. அப்படி ஞானஸ்நானம் ரட்சிப்பை குறிப்பதாக இருந்தால் இந்த பவுலப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்பொழுது தேவன் என்னை அனுப்பலை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார்னு சொல்கிறார். ஏன்னா ஞான ஸ்நானத்தின் அடிப்படையில் அங்கே பிரச்சனை வந்துட்டு இல்லையா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்பலோவை சேர்ந்தவன், என்னெல்லாமோ ஒரு பிரிவு வந்துட்டு இல்லையா. அப்போ அது சொல்கிறார், ஞானஸ்நானம் தேவையில்லை இல்லை என்பதற்காக சொல்லவில்லை, ஞானஸ்நானம் ரட்சிப்பு இல்லை, அதுக்காக என்ன அனுப்பலை, தேவன் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவே என்னை அனுப்பினார்னு சொல்கிறார். ஞானஸ்நானம் பெறாதவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று வாதிடுபவர்கள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனோடு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு தவறான வார்த்தையா? இல்லை அவன் பரதீசுக்கு போகலையா, சும்மா பேருக்கு சொன்னார் என்று சொல்லலாமா? அவன் ஞானஸ்நானம் எடுக்கலையே. ஞானஸ்நானம் எடுத்தானா? இல்லை, ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பே கிடைக்கல இல்லையா. அப்போ அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவர் அவன் விசுவாசித்தான், ஆகையினால தான் சொன்னாரே தவிர, நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாயின்னு சொன்னாரே தவிர, அந்த அவனுடைய ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக இல்லை. ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், நீ போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வாப்பா. வாய்ப்பு உண்டா? அவன் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுமா? முடியாது இல்லையா. ஆகவே இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, சரியானது அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதி ஞானஸ்நானத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பது தவறு என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுப்பது அவசியம் என்று சொன்னேன், ஆனால் ரட்சிப்புக்காக அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு இடர்பாடு அகற்றி போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசி ஞானஸ்நானம் எடுப்பான், அது நடைமுறையிலே வழக்கூடிய ஒன்றாக நம்ம அந்த வரலாறுலே பார்க்கும்போது விசுவாசித்தவர் ஞானஸ்நானம் பெற்றார். அது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆகவே ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்ற பொருளிலே அல்ல. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இதை வலியுறுத்தும் போது தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது, அந்த ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்குதை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மை ரட்சிக்கிறது. அங்கேயும் ரட்சிக்கிறதுன்னு வார்த்தை வருது. எதனால் ரட்சிக்குது? அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, ஞானஸ்நானத்தினால இல்லை. ஞானஸ்நானத்தினால் ரட்சிக்கிறதுன்னு சொல்லி ஒரேடியாக சொல்லியிருக்கோம் இல்லையா? இல்லை, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு. ஆனால் அதையும் அவர் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய பொருள் எதுவாக அமைந்திருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஞானஸ்நானம் என்பது ஒரு கிரியை தான் இல்லையா. ஞானஸ்நானம் கிரியை, அது ஒரு விசுவாசி வெளிப்படையாக செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு கிரியையாக இருக்கிறது. அப்போ அந்த கிரியை ரட்சிப்பாகுமா? பவுலப்போஸ்தலன் இப்போ சொல்கிறது ஏற்கனவே சொன்னதெல்லாம் அடி வாங்கி போகுது இல்லையா. கிரியையினால் யாரும் நீதிமானாக முடியாது, கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்நானம் ஒரு கிரியை, ஒரு விசுவாசி வெளிப்படையாக செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு கிரியை. ஆகவே அந்த கிரியை ரட்சிப்பல்ல, விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். கிரியையினாலே யாரும் நீதிமான் ஆக முடியாது என்பதை ரோம நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட வசனங்களை பார்க்குறோம். வேதத்தில் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை தானே சொல்லுது இல்லையா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். பல வசனங்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோமே தவிர ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்ற ஒரு கருத்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, சரியானது அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்பதில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அது ஏன் எடுக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது தவறான கருத்து என்பதை சொல்வதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டேனே தவிர வேறு காரணத்திற்காக அல்ல. அடுத்ததாக சில சபைகளில், விசுவாசிகள் சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய சபைகளில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் சபையில் சேர்ப்பாங்க.
இது மற்ற சபைகளில் டினாமினேஷன் சர்ச்சில் அப்படி தான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தான் அங்கே சபையில் எழுதுவாங்க மெம்பர் ஆகிறது. இப்போ ஆவிக்குரிய பொருள் அதுவாக இருக்கிறதா? இல்லை. சபையில் சேர்க்கறதுக்கு ஞானஸ்நானம் நீ சொல்லியிருக்க வேதத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு தான் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர் தான் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ ஞானஸ்நானம் ஓரளவு நீங்கள் உள்ளூர் சபையில் இல்லை சும்மா கண்டவங்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் அங்கே பந்தியில் சேர்கிறதுக்கு என்ன கட்டுப்பாடு? ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் அங்கே சபையில் சேரலாம், அங்கே இருக்கிறவங்க தான் அங்கே பந்தியில் பங்கு பெறலாம். இது வேதத்தின்படி சரிதானதுனா? இல்லவே இல்லை. விசுவாசிகள் சபை என்று பெரிய பெருமை பாராட்டக்கூடிய சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு முறைகேடு என்று கூட சொல்லலாம் இல்லையா? ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். உங்கள் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு சொல்லலை, அது தேவனுடைய சபை. அது உலகம் எங்குமுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்கள் அடங்கிய கூட்டம். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அடங்கிய கூட்டம் இருக்குது, அதுதான் சபை. அந்த சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவது சரியானது. ஆனால் ரட்சிக்கப்பா ஞானஸ்நானம் எடுக்காட்டால் எங்கள் சபையில் நீங்கள் சேர முடியாது, எங்கள் சபை பந்தியில் சேர முடியாது. அது மிக தவறான ஒன்று. ஆனால் சில சபைகள் கரெக்டாக சொல்லிடுவோம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம், வெளிப்படையாக சொல்லுவாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆகவே அதற்குள்ள ஒரு தகுதி அல்ல ஞானஸ்நானம். ரட்சிப்பு தான் தகுதியை தவிர ஞானஸ்நானம் தகுதி அல்ல. ஆகவே இந்த கருத்தும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அல்ல என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பை கொடுக்கறது. அதுக்கு எல்லாமே வசனம் சொல்கிறோம், வசனம் சொல்கிறது தான். அப்போஸ்தலர் 22:16 பார்க்கும்போது ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக்கி கழுவப்படு அப்படின்னு சொல்லி பவுலுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் பவுலுடைய அனுபவத்தை பார்க்கும்போது ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தான் அவர் ரட்சிக்கப்பட்டாரா? இல்லை. அவர் ஏற்கனவே வழியிலேயே கர்த்தரை தரிசித்தார், கர்த்தர் அவரை சந்தித்தார். அங்கேயே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்பொழுதே அங்கேயே ஆண்டவரே என்று அறிக்கையிட்டார் இல்லையா? ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவர் ஞானஸ்நானம் இல்லையா? இவர் தன்னுடைய வரலாறை பற்றி குறிப்பிடும் பொழுது அதை குறிப்பிடுகிறாரே தவிர அப்படி மற்றபடி ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்காக அவர் குறிப்பிடவில்லை. ஆக அந்த ஒரு பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் அந்த முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அனனியாவுக்கு சொல்லும்போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஐயா. அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த அனனியா அங்கே போய் அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார் இல்லையா? அது செயல்கள் விழுது, கண்ணு திறக்கப்படுது, ஞானஸ்நானம் பண்ணுறான். இப்போ ரட்சிப்பு தான் முதல் இதே தவிர ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொள்வதுதான் முதல் படியை தவிர இந்த ஞானஸ்நானம் முதல் படி அல்ல. ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்காது, அது பாவ மன்னிப்பு கொடுக்காது. இந்த வசனங்கள் பாவ மன்னிப்பை பற்றியுள்ள முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அல்ல. ஏன்னா பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு என்ன வசனம் தெளிவாக இருக்கு இல்லையா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, ஞானஸ்நானத்தின் மூலமாக அல்ல. தெளிவாக புரிஞ்சுட்டு ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சில வசனங்கள் வருதில்லை, 7ஆம் வசனம் 9ஆம் வசனங்கள் பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுது இல்லையா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ இதுதான் ஆண்டவர் தான் பாவ மன்னிப்பை கொடுக்குறவர். ஆண்டவர் இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவம் மன்னிக்கப்பட முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறது? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இப்போ பாவ நிவர்த்தி அவர் தான், அவருடைய பலி நிமித்தமாகத்தான். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி என்று குறிப்பிடுகிறார். அப்படி நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா? அப்போது இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஒரு முந்தைய வரலாறு என்ன என்பதையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 22:16 நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய விளக்கத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்கி கழுவப்படு. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் அங்கே என்ன கொடுத்துருக்குது?
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது காலிங் அப்பான் ஹிஸ் நேம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படித்தான் வசனங்களை பார்க்கணும் இல்லையா? அதை சொல்வதற்காகத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் மூலமாக கிடைப்பது என்பதல்ல. அவரை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அது மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய சிலுவை பரிகாரத்தின் மூலமாக நமக்கு பாவங்கள் பரிகரிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு குளறுபடியானது என்னென்னா, ஜலத்தினால் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? அதை வச்சுட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுது என்னென்னா, ஞான ஸ்நானம் பெறணும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. யோவான் 3ஆம் வசனம் 5ஆம் வசனங்களை பார்க்கும்போது நம்ம இதை பார்க்க முடியல. 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ஜலத்தினால் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதை வச்சு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஜலத்தினால் பிறத்தில் இவங்களுக்கு கணக்கில் ஞான ஸ்நானம், ஞான ஸ்நானத்தை குறிப்பதே அல்ல. ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், நிக்கோதேமுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவ ஞானஸ்நானமே ஆரம்பிக்கலையே. கிறிஸ்தவ ஞானஸ்நானம் எப்போ ஆரம்பிக்குது? அவர் உயிர்த்தெழுந்து அவர்கள் கட்டளை கொடுத்த பிறகுதான கிறிஸ்தவ ஞானஸ்நானமே ஆரம்பிக்குது இல்லையா? ஆகவே ஞானஸ்நானத்தை குறிப்பதில் ஜலத்தினால் பிறத்தல் என்பது சரீர பிறப்பை பற்றி குறிப்பித்தல் என்பது அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. சரீரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முறை ஜலத்தினால் பிறத்தல். வேறு பகுதிகளை பார்க்கும்போது வசனத்தினால் பிறத்தல், வசனத்தை ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. ஆவினால் பிறத்தல், ஆவியானவரை ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதனுடைய தெளிவான பொருளை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை வைத்து குழப்பக்கூடாது. குழம்பி போயிருக்கிறார்கள். இது பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்குள்ள ஒரு படி அல்ல. அந்த வசனம் அதற்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வசனம் அல்ல. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான், எவ்வாறு மறுபடியும் பிறக்கலாம் என்பதை பற்றி குறிப்பிடுவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார். இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது அல்ல. வாய்ப்பு இருக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ பாலைவனத்தில் இருக்கவங்களாம் என்னையா பண்ணுவாங்க? ஒரு புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு படித்தேன், தடுமாற்றத்துக்கு தக்க விடை. பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க எங்கே போவாங்க? பாலைவனத்தில் இருக்கவங்க குளிக்கவே மாட்டாங்க இல்லையா? அவங்க வீடே கிடையாது இல்லையா? வீடு இருந்தால் தானே அங்கே ஆட்கள் இருக்க முடியும். சரி, தண்ணீர் கிடைக்காத இடமா இருந்தாலும் வீட்டில் அவங்க தண்ணி வச்சுருப்பாங்களா இல்லையா? அங்கே பரிமாறுறதுக்கு தண்ணி இருக்குமா இல்லையா? இல்லை பாலைவன சோலைகள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் விதண்டா விதத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வாதங்கள். அதே போல் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க எப்படியா முங்கி எடுக்க முடியும்? அங்கே ஐஸ் தண்ணிக்குள்ளே தான் முங்கி எடுக்கணுமா? இல்லை. ஏன் வீட்டில் இப்போ ஞானஸ்நானம், வெளிநாட்டுகளில் ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருக்குறேன். அங்கே ஆலயத்துக்குள்ளேயே தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. அது தண்ணி ஐஸ் தண்ணியா? இல்லை, அது வெதுவெதுப்பான, அது மூழ்கி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள தண்ணி இல்லையா? அதுக்கு வெளிப்படையாக காண்பித்த வீடியோ மூலமாக காட்டுறாங்க இல்லையா? அங்கே மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. இப்போ அதற்குள்ள மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்பது அதுதான் ஒழுங்கு, அது சரியான பொருள் என்று சொல்லும்போது அந்த பொருளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இது அப்படி இருக்கலாமா, எப்படி இருக்கலாமா, இதெல்லாம் கற்பனையிலே போகக்கூடிய ஒன்று, சிந்தனையிலே வீணராகக்கூடிய ஒரு நிலை தான். காரணம், அவங்க ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறதில்லை, அது வெட்கமாக தோன்றுவது. இதுதான் அடிப்படை காரணமே தவிர, இதை மறைப்பதற்காக இதற்கு அவருக்கு ஒரு இது அவங்களுக்கு சாதகமாக இந்த பதில்கள் எல்லாம் தேடிக்கொள்வது மிக மிக தவறான ஒன்று. ஞானஸ்நானத்தின் பொருளை சரியாக உணர்ந்து வேதம் காட்டுகிறபடி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ஞானத்தை கனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட பல தவறான கருத்துக்கள் ஞானஸ்நானத்தை பற்றி இருக்கிறது. இதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு, ஞானஸ்நானத்தினுடைய பொருளை சரியாக தெரிந்து கொண்டு, ஞானஸ்நானம் தேவனுடைய கட்டளை என்பதை அறிந்து கொண்டு, ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ஏற்கனவே குறிப்பிட்டேன் இல்லையா? ஞானஸ்நானத்துடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் நமக்கு உள்ளான மாற்றத்தை, மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் உள்ளாக ஒரு மாற்றத்தை பெறுகிறோமே, உள்ளான ஒரு மாற்றம் நடைபெறுகிறதே, மறுபடியும் பிறத்தல் அனுபவம் நடைபெறுகிறதே, இது வெளிப்படையாக சாட்சி பெறுகிறது.
நான் என்னுடைய பாவ மனுஷன், அவரோடு கூட சிலுவை அறையப்பட்டான், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான், இப்பொழுது புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு உயிர்த்தெழுந்தவன். நான் பழைய ஆள் இல்லை, புதிய ஆள் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சாட்சியின் அனுபவம் ஞானஸ்நானம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு சமமாக செயல் செய்யப்படக்கூடிய ஒரு செயல், அவரோடு உயிர்த்தெழுந்து விட்டோம் என்பதை வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகிறது. அதில் ஒரு சாட்சி. இது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஆகவே அந்த மற்ற பாவ மன்னிப்புக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக அல்ல இல்லையா, அந்த மற்ற இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆகவே இது தேவனுடைய கட்டளை என்ற நிலையிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நல்வழி சாட்சியின் உடன்படிக்கை என்ற நிலையிலே இந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சான்று, ஒரு சாட்சி, உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சாட்சி. இதைத்தான் ஒருவர் குறிப்பிடும் பொழுது வெளிப்படையாக உலகத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்படுதல் என்று சொல்கிறார். ஆகவே உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து உள்ள சரியான பொருளை அறிந்திருக்கிறீர்களா? பவுலப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஞானஸ்நானம் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பதை வெளிப்படையாக காட்டக்கூடிய சாட்சியாக இருக்கிறது. இதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே விதமாக கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள் என்பதற்கு சாட்சியாக, நாங்கள் வெளிப்படையாக கொடுக்குற சாட்சியாக ஞானஸ்நானம் அமைகிறது என்பதை பார்த்தோம். விதமாக ஞானஸ்நான சாட்சி கொடுத்தவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள இடர்கள் அடைந்திருக்கிறவர்கள் சரியாக ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொண்டு வாஸ்தவத்தினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்தார்கள். நம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.